நம்மளுடைய டாக்ஸிக் படத்துல ரொம்ப ஃபயரான சூப்பரான பாடலாம் எழுதியிருக்காரு. அவரை இப்ப நம்ம மேடைக்கு கூப்பிட வரோம். அரங்கம் நிறைந்த கை தட்டலோட டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். A man who wears multiple hats, writer, director, producer, entrepreneur, Vignesh Shivan அவர்கள். Hey. Okay. எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். ஓகேடா. சரி. ஓகே, நம்ம கொஞ்சம் லேட்டரா காட்டுவோம். ஃபர்ஸ்ட் அவர் பேசட்டும், நம்ம இப்ப கேட்போம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்க இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எஸ் சார். ஃபேன் அப்படின்றத விட ஐம் லைக் ஒரு லைஃப்ல வந்து சில பேர் நமக்கு ஒரு ரோல் மாடல்ஸாக இருப்பாங்க, ஐகான். ஒரு வி லுக் அட் சம் பீப்புள் அண்ட் தென் வி கெட் இன்ஸ்பயர்ட். வி வாண்ட் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் லைஃப். அப்படி ஒரு ஐகான் தான் எஸ் சார். ஃபர்ஸ்ட் டைம் when I got an opportunity to write a song, like one song, my only feel was, okay, I'll get at least one day to be next to him in that aura. Then I was so lucky. I got one more song, then one more song. Abdi vara I had so much time to be around you. Those days I can never forget in my life. Thank you so much for being so kind, sir. Sir வந்து என்ன சொல்றது, KGF 1, KGF 2 ரெண்டே படம் அதோட முடிஞ்சிருச்சு. லைக் இந்தியா ஃபுல்லாக நான் ஒரு வாட்டி குஜராத்தில் எங்கேயோ ஒரு சித்பூர்னு ஏதோ ஒரு ஊரில் ஒரு லொக்கேஷன் பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அந்த டைமில் வந்து ஒரு சாதாரண ஒரு வேர்க்கடலை விற்கிற அங்கே அந்த ஊரில் ஏதோ சென்னா மசாலா சம்திங், அந்த வண்டி ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிற யாரோ ஒரு பையன் அந்த வண்டி கிட்ட நான் போய் பார்த்தேன். அவனுடைய ஸ்பீக்கரில் வந்து சாரோட ஃபோட்டோ ஒட்டி வச்சுருந்தான். அப்போ நான் கேட்டேன், என்னப்பா இந்த ஃபோட்டோ ஒட்டி வச்சிருக்கேன்னா, ராக்கி பாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ ஒரு இது. ஸோ அந்த மாதிரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியா இப்போ இந்த டாக்ஸிக் அப்புறம் வேர்ல்ட் வைட் ஒரு குளோபல் சூப்பர் ஸ்டாரா he is going to establish and he is going to break a lot of records and then take Indian cinema across borders. Thank you, sir. Thank you for being you. Thank you. வெங்கட் சார், ஹாப்பி பர்த்டே டு யூ. ஃபினிஷ் பண்ணும்போது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பர்த்டே பாடிடும் உங்களுக்கு. சார் வந்து நம்மளுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் சாரோட படம் ஜனநாயகனை ப்ரொடியூஸ் பண்ணும்போது he had gone through so much of issues, or எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ விஷயங்களை அவர் வந்து ஃபேஸ் பண்ணாரு. ஒரு படம் லீக் ஆச்சு. லைக் ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு வந்து அதோடைய பெயின் என்னன்றது தெரியும். ஒரே ஒரு ஃபோட்டோ லீக் ஆயிடுச்சுனாலே ஏதோ ஒரு பெரிய லைக் யூ வில் ஃபீல் லைக் யூ லாஸ்ட் சம்திங் ஹியூஜ். ஒரு ஃப்ரேம் மிஸ் ஆனா கூட. பட் ஒரு மூவியே வந்து ஒரு ஆன்லைன்ல, தட்டு அந்த ஸ்கேல்ல இருக்கிற ஒரு ஃபில்ம் வந்து ஆன்லைன்ல ஆனதுக்கு அப்புறம் கூட, every time I see him on a stage or wherever he is, he'll always be smiling and he'll be so composed, and it takes a lot of power and strength to be you, sir. And today, like how you stood by Jananayagan, Vijay sir, through the tough times, I know Tamil people will stand by you for talk's sake. On 26/8/26, they are just going to show their love back to you, sir. 100%. And Geetu ma'am is more like family. The love that Nayan has on you and even me. So அது வந்து சொல்ல முடியாது. Thank you for like இந்த film பண்றதுக்கு you need lots of guts. Like every frame, every word that you've written, it's so deep and so powerful. I'm sure இங்க இருந்து that day you were thinking
என்ன அடுத்து என்ன பண்ண போறேன் ஆட்டோமேட்டிக்லி things are going to happen, and you're going to be somewhere else, ma'am. As a fan and as a friend or whatever, I really wish the best for you, Kiara and everyone. Kiara, I remember you before Kabir Singh. I had met Kiara to narrate a story. I made that film now called Love Insurance Company. You're lucky you didn't do it. Okay. Anyway, no. Okay. So it was really